நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் மகிழ்வோடு தண்டலோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். 104.7 அலைவரிசைகள் www.slbc.lk என்ற இணையதளம் கூட அதேபோல SLBC ஆப்ஸோடாகவும் 18 நிமிடம். எப்படி சொல்றேன், இந்த நேரத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட பக்கத்துல நிற்பான்னு சொல்லி உங்களை எல்லாம் பார்த்து வளர்ந்துதான் இப்போ ஒரு 18-20 வருஷமா மீடியாவில் இருக்கிறோம். அவங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை அவங்க நேரில் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நான் சிரம் தாழ்த்தி நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பொலிச்சான பாடுறது ஒளிபரப்பை வெளியிலேருந்து கேட்டுக்கொண்டு வைக்கிறது என்ன பாட்டு இப்படி போடுறாங்க, என்ன அந்த பாட்டு இப்படி நிற்கிது, அறிவிப்பாளர்களுக்கு தெரியாதான்னு தான் பிசினஸ் யோசிக்க நேரில் யோசிப்பாங்க. நாங்கள் நேரில் சொல்ல முடியாது, இதான் பிரச்சனை சொல்ல முடியாது. நீங்கள் இன்டர்வியூ அடுத்தபடியா இந்த பேசிக் பிரச்சனை என்னன்றதை நான் சொல்கிறேன். அந்த ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்றதை அது இந்த 100 வருஷத்துல 100ஆவது வருஷம் கிடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதை எனக்கு வெளியில மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச பொழுது அப்ப நான் விடிய வானொலியை போய் கொண்டிருக்க அந்த வானொலியில முதல் மனிதன் காலடி வைக்கிறான் என்றது எல்லாத்தையும் ஒளிப்பதிவு செய்து இன்றைக்கும் எங்களுடைய பெரிய இசத்தட்டு வடிவத்தில் இருக்குது. நூற்றாண்டு விழாவில் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். ஒளிபரப்பு கொடுத்தாவணும் எனது வாழ்க்கையின் 50 வருட காலங்களை இங்கே கழித்திருக்கிறேன் என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒளிப்பதிவு நாடாக்கள் எல்லாம் இங்கே இருக்கு. அந்த பெருமை SLBC தான் இருக்கு. அது வெளியில இருந்து வர கலைஞர்கள் கூட சொல்ற ஒரு விஷயம். இந்தியால இருந்து வரவங்க கூட சொல்லுவாங்க. அது சரியாக 16ஆம் தேதியோடு இலங்கை அன்னை வானொலி, தென்றல் மற்றும் அதனோடு இணைந்த அனைத்து வானொலிகளும் நூற்றாண்டு விழாவது இலங்கையில காண்கின்றது. குறிப்பாக பிபிசிக்கு பிறகு தெற்காசியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது வானொலி சேவை அப்படின்ற பெருமை இந்த SLBC தென்றல் வானொலி காணப்படுகின்றது. எனவே இந்த தென்றல் வானொலியில் இருக்கக்கூடிய அந்த செட்டப், அதில் லைப்ரரி, இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய அவர்களுடைய அனுபவங்கள், என்ன மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் படைக்கப்படுது, எப்படி பாடல்கள் ஒளிபரப்பப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ நான் முற்றுமுழுதான் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இப்போ நாங்கள் உள்ள போறோம். இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பாளர்கள், அதே நேரத்தில் என்ன வகையில செயற்பாடுகள் நடைபெறுது அப்படின்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போறேன். வாங்க உள்ள போய் பார்க்க. இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் லங்கா குவன் விதுலி சங்ஸ்தாவ் ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் எல்லாம் சிலோன் ரேடியோ என்பதாக சொல்லுவாங்க. பௌத்தா லோக்க மாவட்டத்தில் இது அமைப்பெற்றிருக்கிறது. அதாவது பௌத்த லோக்க மாவட்டத்தில் நாங்கள் இதில் வந்தால் இந்த SLBCக்குள்ளே வரலாம். SLBCன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா ரூபானி கார்ப்பரேஷன் இருக்குது. இதுதான் அது. ரைட். இப்போது நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் குறித்து சில விஷயங்களை, ஏன்னா நூற்றாண்டுகளை இது கடக்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆசியாவிலேயே பழமையான வானொலி சேவை இதுதான். எனவே இது குறித்தான விடையை தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க.